வீட்டுக்கு வரும்போது தண்ணி கேட்போம். 12 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் தண்ணியே கொடுத்ததில்ல வீட்டுக்கு வந்து. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, வாசல் கிட்ட தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே, அது கூட உங்களால முடியாதா? நம்மளும் வீட்டுல வந்து நிறைய வேலை இருக்கும், நம்மளும் அதை செஞ்சுட்டு தான் இருப்போம். அந்த வாசல்ல தான் அந்த தண்ணி கேனும் இருக்கு, டம்ளர் இருக்கு, சொம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை ஒரு எடுத்து குடிச்சிட்டா முடிஞ்சிட்டு. அதை நீ தான் எடுத்து தந்தாகணும். அப்படி இல்லைன்னா குழந்தை தான் இல்ல பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். அப்படி எடுத்து கொடுக்கலன்னா கோவிச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்காம நான் ரூம்ல போய் படுத்து கூட கிடப்பேன். இதே அவங்க தான் எடுத்து கொடுக்கணும். 55-60 வருஷமா எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, போக்குவரத்துலாம் யாரு? அது நான் தான் பண்றேன். ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். இப்போ பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போக்குவரத்தெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஓகே, இதெல்லாம் உங்க அம்மா பண்ணாங்களா? இல்ல சார். இல்லைல்ல, அப்போ தண்ணி எடுத்து கொடுக்கலாம். இப்போ உங்க அம்மாவும் எங்க அம்மா செஞ்சாங்களே, என் பொண்டாட்டி செய்யலே நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா தண்ணி மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க.